கடந்த வாரத்தில் தமிழில் ரிலீஸான 7 படங்களும் அதற்கு பிறகு வெளியான 5 படங்களும் தியேட்டரில் நுழைந்த வேகத்தில் வெளியேறி தலைமறைவாகிவிட்டன. இதற்கு முக்கிய காரணம் ஒரு மலையாள திரைப்படம் சென்னை நகர தியேட்டர்களில் ஏற்படுத்தியிருக்கும் அதிரடியான பரபரப்பு தான். அந்த படம் அந்த தியேட்டர்களில் மட்டுமல்ல, அதை பார்க்கின்றவர்கள் மேலும் மேலும் காட்சிகள் அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் தியேட்டர்காரர்கள். சமீப காலத்தில் தியேட்டரில் இவ்வளவு கூட்டம் வந்தது, வருகிறது, நல்ல படங்கள் இருந்தால் வரும் என்பதற்கு அந்த படம் ஒரு சாட்சி. மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் தான் தமிழின் ஏறக்குறைய 15 படங்களை ஓரங்கட்டி வெளியே ஓட வைத்திருக்கின்றது. அந்த காலத்தில் எம்ஜிஆரின் படங்கள் தியேட்டர்காரர்களை வாழ வைத்தது போல இந்த மலையாள படம் சமீபத்தில் சென்னை தியேட்டர்காரர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த படத்தின் ஓட்டமும் மக்களின் ரசனையும் பார்த்து தியேட்டர்காரர்களே காட்சிகளை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல தியேட்டர்களுக்கு அந்த படம் சென்று கொண்டிருக்கின்றது. அதன் எல்லை விரிவடைந்து கொண்டே போகின்றது. ஒரு படத்தின் வெற்றி என்பது சொல்லப்படாத கதையிலும் அதை திரைக்காட்சிகளாக சொல்லும் விதத்திலும் தான் இருக்கிறது என்பதை மறுபடியும் இந்த படம் நிரூபித்திருக்கின்றது. பெரிய பெரிய ஸ்டார்கள் நடித்தால்தான் படம் ஓடும், அது மசாலா படமாக இருந்தால்தான் ஓடும் என்கின்ற பிம்பத்தை லியோ, அண்ணாத்தே போன்ற படங்கள் எப்படி உடைத்ததோ அதே போல இந்த மலையாள படமும் மசாலா படங்களில் ஒன்றும் இல்லை, பெரிய ஸ்டார் நடித்தால்தான் படம் ஓடும் என்பது இல்லை. பெரிய ஸ்டார் நடிக்கின்ற படங்களும் குப்பையாக இருந்தால் அது குப்பை தொட்டிக்கு தான் போட வேண்டும் என்பதை நிரூபித்திருக்கின்றன இந்த மலையாள திரைப்படம். மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துவிட்டு ஒரு ரசிகர் அல்ல, ஒரு நண்பர் எனக்கு, அவரும் பத்திரிகையாளர் தான், போன் செய்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த பிறகு நம்ம ஊர் பெரிய ஸ்டார்களின் போஸ்டர்களை பார்த்தாலே சாணி அடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இவர்கள் எல்லாம் என்ன படம் நடித்தார்கள்? ஏன் இப்படி கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குகிறார்களே தவிர தரமான படங்கள் கொடுப்போம், கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிப்போம், இதுவரை சொல்லப்படாத கதையில் நடிப்போம், இதுவரை செய்யாத கதாபாத்திரங்களில் நடிப்போம் என்று நம்முடைய ஸ்டார்கள் ஏன் நினைப்பதில்லை? எல்லோருக்கும் கோடி கோடியில் சம்பாதிக்க வேண்டும், 4 ஹீரோயின்களோடு உல்லாசமாக சல்லாபமாக டான்ஸ் ஆட வேண்டும், குத்துப்பாட்டு ஆட வேண்டும், பல பேரை சுட்டுக் கொள்ள வேண்டும், இப்படி ஆக்ஷன் படங்களாக நடித்து மசாலா படங்களாக நடித்து தமிழ் சினிமாவையே மசாலா உலகமாக மாற்றி விடுவார்கள் போலிருக்கிறதே என்று அவர் புலம்பிக் கொண்டிருந்தார். அது புலம்பல் இல்ல, நிஜமான விஷயம்தான் என்று புரிய வைத்தார். கோடிகளில் சம்பளம் வாங்குகின்ற விஜய் அவர்தான் அரசியலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டார். கடைசி படத்தில் நடிக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த கடைசி படத்திலாவது வெரைட்டியான ஒரு கேரக்டரில், இதுவரை சொல்லப்படாத கதையில், இதுவரை செய்யாத கதாபாத்திரத்தில் நடித்து தன்னுடைய பெயரை பதிவு செய்தான். இதே போல ரஜினிகாந்த், அவரே முன்பு நடித்த போனா ஒரு கேள்விக்குறி, 6 இருந்து 60 வரை எங்கேயோ கேட்ட குரல் படம் மாதிரி கதைக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளாக தேர்ந்தெடுத்து வித்தியாசமான கெட்டப்களில் தோன்றினால் அவரை தமிழ் சினிமா கொண்டாட காத்திருக்கின்றது. அவரால் அதிகமாக தான் நீங்கள் சம்பாதித்து விட்டீர்களே, கோடிக்கணக்கில் குவித்து விட்டீர்கள் சொத்து, இனியாவது தமிழ் சினிமாவில் என்றைக்கும் உங்கள் பெயர் சொல்லுகின்ற விதமாக படங்களை கொடுங்கள், அல்லது வீட்டுக்கு சென்று ஓய்வெடுத்தாவது தொலையுங்கள். அதற்கு பிறகாவது இனியாவது நல்ல கதைகளோடு, நல்ல கதாபாத்திரங்களோடு, நல்ல நடிகர்கள் வரட்டும். நீங்களும் நல்ல கதைக்கும் நல்ல கதாபாத்திரங்களுக்கும் இடம் தர மாட்டேங்கிறீர்கள். இனி வருகின்ற தலைமுறையாவது நல்ல கதைகளோடு நல்ல கதாபாத்திரங்களோடு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சில இயக்குனர்கள், சில தயாரிப்பாளர்கள் ஆக்ஷன், குத்துப்பாட்டு, சென்டிமெண்ட் எல்லாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் பெரிய ஸ்டார் நடித்த படம் பெரிய வியாபாரமாகும், பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்றார்கள். உதாரணத்திற்கு ஒரு படம் சொல்லலாம். மலையாளத்தில் மெகா ஸ்டார் மம்முட்டி நடித்த கதை பறையும் போல் படமும் அதே கதையின் தமிழ் வெர்ஷன் தான் குசேலன், ரஜினி நடித்தது. மலையாள படம் மனதை தொட்ட அளவுக்கு குசேலன் மனதை தொடவில்லை. அதற்கு காரணம் டைரக்டர் பி. வாசு மசாலாவை கலந்து கொடுத்து அதை ஒரு நல்ல கதையை மசாலாத்தனமான கதையாக மாற்றியிருந்தார். அதனால்தான் குசேலன் பெரிய அளவில் மக்கள் மனதை ஈர்க்கவில்லை, தொடவில்லை என்று சொல்ல வேண்டும். கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், திரைக்கதை சரியாக அமைத்தால் எந்த படமும் ஓடும் என்பதை மலையாள திரைப்படமான
மஞ்சுமல் பாய்ஸ் உணர்த்தி இருக்கின்றது, பாடம் நடத்தி இருக்கின்றது. இனியாவது நம்முடைய இயக்குனர்கள் நிறைய புத்தகங்கள், நாவல்கள் படிக்க வேண்டும். அப்போதுதான் வெரைட்டியாக யோசிக்க முடியும். இதுவரை சொல்லப்படாத கதைகள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்று கண்ணுக்கு தெரியும். இதை விட்டுவிட்டு ஏற்கனவே வந்த மலையாள, கன்னட, தெலுங்கு, ஆங்கில, ஹிந்தி கேசட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு சீன்களை உருவி படங்களை உருவாக்குகின்ற அந்த கன்றாவி ஸ்கிரீன் பிளேயை விட்டு தள்ளிவிட்டு நன்றாக நிறைய புத்தகங்கள் படியுங்கள். நிறைய விஷயங்கள் உலகத்தில் கிடைக்கின்றன. நிறைய சொல்லப்படாத கதைகளும் இருக்கின்றன. அவைகளை கொண்டு வந்து படமாக்குங்கள். அப்போதுதான் வருடத்தில் ஒரு படம் நீங்கள் செய்தாலும் கூட காலத்திற்கும் பேசக்கூடிய படமாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஏதோ காப்பி அடித்து டீ அடித்து இப்படி படங்கள் செய்வதை விட உருப்படியாக படம் செய்யுங்கள் அல்லது ஒதுங்கிக் கொள்ளுங்கள். மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ் சினிமாவில் மீண்டும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் இருக்கிறது. தமிழ் டைரக்டர்களை, ஹீரோக்களை ஓங்கி அரைந்து நீங்கள்லாம் என்னடா படம் பண்றீங்க கன்றாவி பிடிச்சவங்களே என்று பேச வைத்திருக்கின்றது. ரசிகர்களை அவர்களின் தமிழ் ஹீரோக்களின், டைரக்டர்களின் பக்கம் திரும்பி பார்த்து முறைக்கவும் திட்டவும் வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழிலும் ஒரு காலத்தில் நல்ல படங்கள் வந்தன, இனி வர வேண்டும் என்றுதான் இந்த அக்கறையோடு தான் இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.